Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. மதுரை என்றாலே ஆனைமலை என்பது எல்லோருக்கும் தெரியும். சிறப்பாக இருக்கும். ஒரு யானை படுத்தது போல் அதன் துதிக்கையை முன்பு நீட்டியிருப்பது போல் இருக்கும் யானைமலை. அதனுடைய ஆசிவிக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த இடம் என்பதும் அந்த பாழிகள் பிற்காலத்தில் சைவ போரின் போது சிதைக்கப்பட்டு அது ஜைனர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லா இடத்திலும் போன்று இங்கேயும் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க முடிந்தது. இந்த பாழியினுடையும் முழுக்க ஜைனர்கள் தங்களுடைய மகாவீரர் தீர்த்தங்கரருடைய சிற்பங்களை வடித்து இதை சமண பாழியிலிருந்து ஜைனர்களுடைய இடமாக மாற்றிக்கொண்டார்கள். இங்கே பாருங்கள், முழுக்க ஜைனர்கள் தங்களுடைய தீர்த்தங்காரர்கள் உருவ பொம்மைகளை பதித்து பாலி மொழியில் தங்களுடைய கருத்துக்களை அங்கே பதிவு செய்து இருக்கிறார்கள். சற்று கிழக்கே சென்றால் ஒரு நரசிங்க பெருமாள் கோயில் இருக்கிறது. அங்கே ஒரு குடவரை கோயில் இருக்கின்றது. கிபி 8ஆம் நூற்றாண்டில், அதாவது கிபி 770 ஆண்டு வாக்கில் தற்பொழுது நாங்கள் ஆனைமலைக்கு வந்தோம். ஆனைமலையை சுற்றி, மதுரை என்றாலே ஆனைமலை என்பது எல்லோருக்கும் தெரியும். சிறப்பாக இருக்கும். ஒரு யானை படுத்தது போல் அதன் துதிக்கையை முன்பு நீட்டியிருப்பது போல் இருக்கும் யானைமலை. அதனுடைய மேற்கு திசை வந்து யானைமலையை சுற்றி வடதிசையில் உள்ளே போகும் பொழுது அங்கே சமணப்பாழிகள் இருக்கின்றன. அந்த சமணப்பாழிக்கு நாங்கள் மேலே செல்லும் பொழுது தான் தெரிந்தது, இந்த சமணப்பாழி ஆசிவிக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த இடம் என்பதும் அந்த பாழிகள் பிற்காலத்தில் சைவ போரின் போது சிதைக்கப்பட்டு அது ஜைனர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லா இடத்திலும் போன்று இங்கேயும் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க முடிந்தது. அங்கே ஆனைமலையின் இடைப்பகுதியில் ஒரு சிறிய பாழி. அந்த பாழியை பிற்காலத்தில் 9ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் எப்படி பள்ளி இருந்த இடத்தை சைவர்கள் கைப்பற்றி சைவ கோயிலை கட்டினாரோ அப்படியே அந்த பாழி இருந்த இடத்தை ஒவ்வொரு இடத்திலும் ஜைனர்களிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் அதை கைப்பற்றி அவர்களுடைய அடையாள சின்னங்களை வைத்தார்கள் என்பதை இதற்கு முந்தி பல தரவுகளில் கொடுத்திருக்கின்றோம். அவ்வாறே இந்த பாழியிலும் ஒரு சிறு பாழி. இந்த பாழியினுடையும் முழுக்க ஜைனர்கள் தங்களுடைய மகாவீரர் தீர்த்தங்கரருடைய சிற்பங்களை வடித்து இதை சமண பாழியிலிருந்து ஜைனர்களுடைய இடமாக மாற்றிக்கொண்டார்கள். அதற்கான தரவுகளை விரிவாக அவ்விடத்தை காண முடிந்தது. இதற்கு மேல் எங்களுக்கு ஆனைமலை உச்சியில் இருந்த பெரும்பாழிகளை எங்களால் பார்க்க முடியவில்லை. நேரம் போதாத இன்மையால் நாங்கள் மலை உச்சிக்கு ஏறுவதை தவிர்த்துவிட்டு வந்துவிட்டோம். ஆனால் யானைமலையினுடைய மலை மேல் முகட்டில் இந்த ஜைனர்கள் கைப்பற்றாத சமணப்பாழிகள் படுக்கைகள் இன்றும் இருக்கின்றன. அந்த இடம் ஜைனர்களாலோ சைவர்களாலோ கைப்பற்றப்படவில்லை. ஆனைமலையை பார்க்க செல்பவர்கள் தவறாமல் மலை மேல் ஏறி அந்த பழைய தொன்மையான சமணப்பாழிகளை பார்த்துவிட்டு வாருங்கள். அங்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வடிக்கப்பட்ட கல்வெட்டு தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த மேல் பகுதியை ஜைனம் கைப்பற்றாததால் அங்கே எந்தவித ஜைன சின்னமும் இல்லை. ஆனால் கீழ்ப்பகுதியில் இங்கே பாருங்கள், முழுக்க ஜைனர்கள் தங்களுடைய தீர்த்தங்காரர்கள் உருவ பொம்மைகளை பதித்து பாலி மொழியில் தங்களுடைய கருத்துக்களை அங்கே பதிவு செய்து இருக்கிறார்கள். ஜைனர்கள் தமிழர்கள் அல்ல என்பதற்கு இவர்கள் பதித்த அந்த பாலி மொழி எழுத்துக்களும் இவர்கள் உருவாக்கின ஜைன நூல்கள் முழுக்க பாலி மொழி சொற்களை உள்வாங்கி இருப்பதுமே அவர்கள் தமிழர்கள் அல்ல, ஜைனர்கள் தமிழர்கள் அல்ல, வடக்கிருந்து வந்தவர்கள்.
இந்த சமணர்களும் ஜைனர்களும் ஒன்று என்று புரிந்து கொண்டவர்கள் சமணர்கள் வடக்கிருந்து வந்தவர்கள் என்கிறார்கள். சமணர்கள் தொன்மை தமிழ் குடிகள், தமிழ் சான்றோர்கள், நம்மை வழிநடத்தியவர்கள். அவர்களுடைய வாரிசுகள் தான் நாம். ஆனால் ஜைனர்கள் வேறு. சமணர்கள் இருந்த பாழிகளின் கல்வெட்டு தொன்மை தூய தமிழில் எழுதப்பட்டிருக்கும், தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் ஜைனர்களுடைய கல்வெட்டு பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கும். மேலும் இந்த ஆனைமலையினுடைய இன்னொன்று என்னவென்றால், இதற்கு இப்போ பார்க்கின்ற இந்த பாழியை அடுத்து சற்று கிழக்கே சென்றால் ஒரு நரசிங்க பெருமாள் கோயில் இருக்கிறது. அந்த இடம் இங்கே சமண பெரும் பள்ளி இருந்ததற்கான சமண பெரும்பள்ளி, ஆசிவக பெரும்பள்ளி இருந்ததற்கான தடயங்களை அங்கே கண்டோம். அங்கே ஒரு குடவரை கோயில் இருக்கின்றது. கிபி 8ஆம் நூற்றாண்டில், அதாவது கிபி 770 ஆண்டு வாக்கில் நெடுஞ்சடையன் பராந்தகன் பாண்டிய அரசனுடைய காலகட்டத்தில் மாறன், அதாவது முதலமைச்சனான அந்த மாறன்காரி என்பவனால் அந்த நரசிங்க பெருமாள் கோயில் அங்கே உருவாக்கப்பட்டதாக அங்கிருந்த கல்வெட்டு ஆதாரங்களிலிருந்து தெரிகிறது. ஆக இந்த பாழிகள் இருந்ததை ஜைனர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த பள்ளி இருந்த இடம் இதுவரை பார்த்த இடத்தில் சைவர்கள் கைப்பற்றினார்கள். மாறாக இந்த இடம் வைணவர்களால் கைப்பற்றப்பட்டு வைணவர்கள் அங்கே நரசிங்க பெருமாள் கோயிலை கட்டியிருக்கிறார்கள் என்ற தரவுகளோடு நாங்கள் ஆனைமலையிலிருந்து புறப்பட்டோம். மதுரை சங்கம் வளர்த்தது, தமிழ்ச்சங்கம் வளர்த்தது என்றால் இதுதான் தமிழ்ச்சங்கம். ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வளர்த்தெடுத்த ஆசிவக பெரும்பள்ளிதான் அங்கே தமிழும் சொல்லிக் கொடுத்தது, அறிவியல் கலைகளையும் சொல்லிக் கொடுத்தது. அங்கே பள்ளி நடத்தியதில் வானும் நாளும் கோளும் பார்த்தவர்களே பார்ப்பனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அங்கு அறிவியலின் ஒழுக்கத்தின் உச்சநிலையில் இருந்தோர்கள் சான்றோர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மிக அருமையான ஒரு நீர்ச்சுனை குளம். அந்த குளத்துக்கான நீர் முழுக்க அந்த மலை உச்சியிலிருந்து கல் பாரிலிருந்து வடிந்து வருகிறது. மழைக்காலங்களில் அந்த ஓடிய நீரை தடுத்து ஒரு சுவர் எழுப்பி அங்கே குளமாக ஆக்கியிருக்கிறார்கள். அங்கேயும் பாறையில் ஆசிவகத்தின் அடையாள கூறாக ஒரு மாதங்கி சிலை வடிக்கப்பட்டிருப்பதை இப்போது பார்த்திருப்பீர்கள். தடயங்கள் அங்கே விட்டுதான் சென்றிருக்கிறார்கள். அந்த கன்னிமாரி சிலை, மாதங்கி சிலை, ஏக்கி சிலை ஆசிவக பெரும்பள்ளி இருந்த இடம் என்பதை நம்மளுக்கு சான்று பகரும் வகையில் அந்த குறியீடுகள் இருக்கின்றன. நார்த்தமலையில் ஒரு 10-11ஆம் நூற்றாண்டு அளவில் ஒரு சிவனுக்கான ஒரு கற்றளி கோயில் கட்டப்படுகிறது. நிறைய கல்வெட்டு தரவுகள் அந்த பாறையில் பதிக்கப்பட்டிருக்கின்றன.